அண்ணே சார் என்ன ஆச்சு? ஏன் ஆளுங்க சொதப்புனாங்க? அம்மா இங்க போலீஸ் இருக்காங்கம்மா, எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம். வாங்க வாங்க. புவனேஸ்வரி, என்ன கல்யாண விருந்து சாப்பிடாம கிளம்பி போறீங்க? புவனேஸ்வரி, உனக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நீ பிரச்சனை குடுக்க குடுக்க அத நான் எப்படி முறியடிக்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நான் தான் ஜெயிக்கிறேன். அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்காத. யோசிக்க முடியாத அளவுக்கு புத்திசாலித்தனமா இந்த புவனேஸ்வரி நடந்துக்க போறா. அதையும் நீ பார்க்க தான் போற. அப்போ சேலஞ்ச் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றேன். வெரி குட். இதத்தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். இங்க பார், நான் உனக்கு சவாலா சொல்றேன். இன்னும் மண்டைய நல்லா கசக்கு. இன்னும் என்ன வேணாலும் யோசிச்சு பிளான் பண்ணு. நான் அதை விட புத்திசாலித்தனமா யோசிச்சு உன்னை ஜெயிச்சு நீ மக்குன்னு நான் ப்ரூவ் பண்றேன். ஏய் நிறுத்தடே. ஏதோ 4 சிலிண்டர் வீட்ல இருந்து கொண்டு வந்தது புத்திசாலித்தனம்னு மெச்சுக்காத. அடுத்த அடி நீ எதிர்பார்க்காத திசையில இருந்து எதிர்பாராத விதமா பெரிய அடி மேல அடி விழும். இந்த ஹோட்டலை மூடுவேன். கதிர ரோட்ல அலைய வைப்பேன். ரகுராம் வீட்டோட டாக்குமெண்ட்டை வச்சு அந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்கிப்பேன். அந்த வீட்ல நான் குத்து விளக்கு ஏத்துவேன். அப்போ சந்தோஷமா எல்லாருக்குமே விருந்து படைப்பேன். உன்னையும் கூப்பிடுவேன். நல்லா வந்து சாப்பிட்டு போ. இந்த புவனேஸ்வரிய பத்தி உனக்கு கொஞ்சம் தாண்டி தெரியும். என்னோட தெரியாத பக்கங்கள் நிறைய இருக்கு. நீ தோத்து அவமானப்படதான் போற மாயா. அதையும் பார்க்கலாம். ஐயா, வாசுவும் இங்க படிச்சவன். அதனால வாசுவும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் அப்பவே சரியான திருடன். அவன் ஜீவா கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அவனை நான் கடுமையாவே கண்டிச்சிருக்கேன். அதனாலதான் அவன் ஜீவா இல்லைங்கிறத நான் அவ்வளவு உறுதியா சொன்னேன். ஆனா சின்ன வயசுல காணாம போன ஜீவா இப்ப எப்படி இருப்பான், எங்க இருப்பான்னு என்னால உறுதியா சொல்லவே முடியாது. ஃபாதர், உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். ஜீவாவை எங்க வீட்ல பல பேரு பல வழியில தேடியும் கண்டுபிடிக்க முடியல. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. ஜீவா கண்டிப்பா கிடைப்பான். சரியான நேரத்துக்கு உங்களை தேடி வருவான். ஃபாதர், நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு கேட்கலாமா? என்னம்மா, என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? கேளுங்க. இல்ல, காணாம போன ஜீவா ஏதாவது ஒரு வீட்டு பையனா வளர்ந்துட்டு இருக்கலாம். அவன் யாருன்னு சொன்னா அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு கூட யோசிச்சு நீங்க ஜீவா யாருன்னு சொல்லாம இருக்கீங்களா? சத்தியமா சொல்றோம் ஃபாதர், எங்களால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏசப்பா, மை காட். நீங்க ஜானகி கேட்டதை தப்பா எடுத்துக்காதீங்க ஃபாதர். ஜீவாவுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் அவனுக்கு போகணும். அதுக்காக தான் முக்கியமா அவனை தேடுறோம். வாழ்க்கையில தவறவிட்ட ஒரு முக்கியமான கடமையை திரும்ப நிறைவேற்றணும். அதுக்காகத்தான் அந்த பஞ்சாயத்துக்கு பின்னால ஜீவாவை நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேங்கய்யா. அந்த பையனை பத்தின தகவல் எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்து தகவல் சொல்றேன். அவன் என் கையில கிடைச்சானா நானே உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துடுறேன். உங்களை மாதிரி கௌரவமான குடும்பத்துக்கு வாரிசுன்னு சொன்னா அவனும் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதை நீங்க செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஃபாதர். சரி, நான் வரேன். போயிட்டு வரோம். ஜீவா காணாம போனதுக்கு நானும் ஒரு காரணம்னு நினைக்கும் போது எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. சின்ன நீ அது ஒரு பழைய பொண்ணு. அது கலரி எதுக்கு ரத்தத்தை வர வைக்கணும்னு உங்க அண்ணன் ஆசைப்படுறாரு. பார்வதி, நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோ, சத்தியம் நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு இருப்பாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, என்ன பேசுறாருன்னு கேட்போம். ஏய் ரகு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ மனசெரிஞ்சு ஜீவா விஷயத்துல எந்த தப்புமே பண்ணலப்பா. என்ன பண்றது, அப்பப்ப இந்த மாதிரி சோதனைங்க நம்ம குடும்பத்துக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும்பா, தைரியமா இரு. ஜீவான்னு ஒருத்தன் இல்லைன்னு இந்த பிரச்சனையே இல்லப்பா. ஏன் பார்வதி, ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. இப்பதான் குரு பயிற்சி வந்திருக்கு. ஒருவேளை அந்த ஜீவா திரும்பி வந்துட்டானா? அண்ணி,
ஆறுதலா பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்ல வாய் மூடிட்டு சும்மா நில்லுங்க. பெரியப்பா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன மாயா? நாம ஜீவாவோட பிறந்த தேதி, காணாம போன தேதி, காணாம போன இடம் எல்லாம் டீடைலோட பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம். ஆ, ஒருவேளை ஜீவாவே அதை பாக்குறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல? நல்ல யோசனை மாயா. ஜீவாவை எவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. அச்சினு, நாம நியூஸ் பேப்பருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மாடல் ப்ரிப்பேர் பண்ணலாம். நாளைக்கு பெரியப்பா கிட்ட காட்டிட்டு நியூஸ் பேப்பர் ஆபீஸ்க்கு போலாம். சரி மாயா, வா போலாம். வரோம் அத்தை, வரோம் மாமா. ம். பேப்பர்ல காணோன்னு விளம்பரம் போட்ட உடனே அந்த ஜீவா உடனே வந்து நிக்க போறானாக்கும். உங்க அண்ணன் தேவையில்லாம வெட்டி வேலை பார்த்துட்டு இருக்காரு. பாக்கட்டும் நல்லா முயற்சி பண்ணி பாக்கட்டும். கடைசியில தோத்து போய் நிப்பாங்க. சொல்ற? மாயா, ஃபாதர் பீட்டரை பார்த்தா கண்டிப்பா நமக்கு ஜீவாவை பத்தின தகவல் தெரியும்னு தோணுது. நாளைக்கு வேலையா ஃபாதர் பீட்டர் போய் பார்த்து நம்ம கண்டிப்பா பேசணும். பெரியம்மா பெரியப்பா ஆசைய நாம நிறைவேற்றணும். ஜீவா எங்க இருந்தாலும் நாம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ம். நல்லா கேட்டிங்களா? எந்த மாதிரி பேசிக்கிட்டாங்கன்னு பாத்தீங்களா? ஜீவாவை மாயா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிக்கணும். மேடம், கண்டுபிடிச்சிடலாம். அம்மா, ஜீவாவை கண்டுபிடிச்சு என்னம்மா பண்ண போறோம்? என்னன்னு இப்படி கேக்குறீங்க? போலியான ஜீவாவை வச்சே அந்த ரகுராம படாத பாடுபடுத்தணும். ஒரிஜினல் ஜீவா கிடைச்சா அவனை வச்சு அந்த குடும்பத்தை நடுத்தெருவுல நிறுத்த வைப்பேன். ஜீவாவை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்னு நினைக்கிற அந்த ஜானகிய தலைவி பதவியை விட்டு இறக்கணும். அந்த பதவியில நான் உட்காரணும். ஏற்கனவே அவங்க வீட்டு டாக்குமெண்ட் நம்ம கிட்ட தானே இருக்கு. அதையும் புதுசா கைப்பத்தி ரகுராம் குடும்பத்தை தெருவுல இழுக்கணும்னு. நீ நினைச்சதெல்லாம் நடக்குமா? நீ ஜெயிலுக்கு போய் திருந்தி இருப்பன்னு நினைச்ச, ஆனா பெரிய திருடனா இப்ப மாறி வந்திருக்க. நீ அடுத்தவனோட அடையாளத்தை திருடி நீ தான் ஜீவான்னு ரகுராம் வீட்டுக்கு போனா அந்த குடும்பத்தையும் நீ நாசம் பண்ணிடுவ. உண்மையான ஜீவாவை நீ உயிரோடயே இருக்க விட மாட்ட. அதனால தான் நான் தடுத்தேன். நீங்களா தடுத்தீங்களா இல்ல இந்த ஜீவா உங்களை தடுக்க சொன்னானா? இது பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ திருந்தி நல்லவனா இருக்க பாரு. ஓ ஃபாதர், இத்தனை வயசுக்கு மேல நான் திருந்தி நல்லவனாகி என்ன பிரயோஜனம்? அந்த ஜீவாவோட செயின் லாக்கெட் கூட என்னால எடுக்க முடியல. நான் அவன் கிட்ட தோத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஜீவாவா ரகுராம் வீட்டுக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. நீங்க என்ன வாட விடல. இங்க பாருங்க, அதெல்லாம் மறந்துடலாம். இப்போ எனக்கு ஜீவாவோட போன் நம்பர் வேணும். என்கிட்ட இல்ல.